அடர்ந்த காட்டுல ஒருவர் காட்டு அதிகாரியாக வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவருக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தா. அந்த காட்டுல அவள் ஒரு வண்ணத்துப் பூச்சியை துரத்திக் கொண்டு போய்கிட்டு இருந்தா. அந்த வழியா போன சிங்கம் வண்ணத்துப் பூச்சியை துரத்திட்டு ஓடுற அந்த பொண்ண பாத்துச்சு. அதுக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த காட்டு அதிகாரியிடம் போய், இந்த சிங்கம் உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க என்று சொன்னது. அதற்கு அந்த காட்டு அதிகாரி பயந்துவிட்டு யோசித்தார். பிறகு சிங்கத்திடம், என்னுடைய பொண்ணு உன்னைய பார்த்தா பயந்துடுவா. அதனால உன்னோட பற்களையும் கையில இருக்கிற நகங்களையும் முடிகளையும் எடுத்துவிடு என்று சொன்னார். அந்த சிங்கம் அந்த பொண்ணு மேல இருந்த விருப்பத்துல சரின்னு சொல்லிருச்சு. இவரும் சிங்கத்திற்கு பற்களையும் நகத்தையும் வெட்டிவிட்டார். பிறகு அந்த சிங்கம் பார்ப்பதற்கு மெலிந்த ஆட்டை போல் தோற்றமளித்தது. அந்த காட்டு அதிகாரி சிங்கத்தை தடியை எடுத்து அடித்து துரத்தி விட்டார். வலி தாங்க முடியாம அந்த சிங்கம் ஓடி போயிருச்சு. இந்த கதை மூலம் நாம் அறிவது, நடக்காத ஒன்றுக்கு ஆசைப்படக்கூடாது மற்றும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழியை உணர்த்துகிறது.